நம்ம இப்போ ப்ரெட்டு செய்ய போகிறோம். ப்ரெட்டு செய்யறதுக்கு ஒரு கிண்ணி மாவு, மைதா மாவு, சீனி, என்னது பவுடர், இது ஒரு ஸ்பூன் போடுவோம். ஒரு கிண்ணி மாவுக்கு 3/4 ஸ்பூன். சூடு தண்ணி, இவ்வளோ மாவுக்கும் அரை கப்பு வெந்நீர். நீங்கள் பால் ஊற்றிக்கிடலாம், பால் வேணுங்கிறவையே பால் ஊற்றிக்கிடலாம். இதுக்கு தான் முக்கால் ஸ்பூன் வச்சு கொடுக்கோம் நாங்கள். இப்போ போட்டு நல்லா கலக்கிக்கிடுவோம். ஈஸ்ட் போட்டு நல்லா கலக்கிக்கிடுங்க, நல்லா கரையணும். எண்ணினோடனே டக்குன்னு கரைஞ்சிட்டு. இதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிடுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கிடுங்க. சுகர் நல்லா கரையணும். சுகர் இன்னும் கொஞ்சம் கரையணும், கரையலை. நல்லா கரைய விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடணும், ஊற வச்சிடணும். அதுக்கு பிறகு மாவு போட்டு கலக்கணும். கோதுமை மாவு போட்டு கலக்கணும். மைதா மாவு போட்டு கலக்கணும். கோதுமை மாவு வந்துட்டு இப்போமே ஸ்மெல் வருது, நல்லா ப்ரெட்டு ஸ்மெல் வருதா? சீனி நல்லா கரைஞ்சிட்டு இதை இப்போ 3 மினிட்ஸு கழித்து பார்ப்போம். இப்போ 3 மினிட்ஸ் முடிஞ்சிட்டு நம்ம இப்போ மைதா மாவு போட்டு கலக்கிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும். சொல்லுவோம் முதல்ல நல்லா கலக்கிக்கிடுங்க. உங்களுக்கு கலக்கிட்டு வரும்போதே உங்களுக்கு ப்ரெட் வாசம் வரும். அந்த ஏட் போட்டு கலக்கணுன்னே அந்த ப்ரெட் வாசம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். நீங்கள் தண்ணி ஊற்றி தான் கலக்கணும் இல்லை, உங்களுக்கு பால் வேணால் பால் ஊற்றி கலக்குங்க, இன்னும் நல்லா மெதுவாக வரும். பால் பிடிக்காதவங்க தண்ணி ஊற்றி கலக்கிக்கிடுங்க. இப்போ நம்ம ஸ்பூன் எடுத்துகிட்டு கையை வச்சே கலக்கிக்கிடலாம். இப்போ ஸ்பூன் எடுத்துட்டோம், இப்போ கையை வச்சே நம்ம பிணைஞ்சிக்கிடுவோம். நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிடுங்க. தண்ணி காணாட்ட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க, நிறையா ஊற்றாதுங்க, குழு குழுன்னு ஆயிரும். ஏன்னா இது மைதா மாவு.
மைதா மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டுனா ரொம்ப குழுக்குழுன்னு ஆயிரும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிடுங்க. இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிணைஞ்சிக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றினதே அதிகமாக ஆகிட்டு போயிரு. ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி அதிகமாட்டம் வேணும்னு இங்கே கையில் ஒட்டிக்கிறது. கொஞ்சம் கண்டு மாவு போட்டுக்கிடுவோம்மா. நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிடுங்க. இப்படி சப்பாத்தி மாவு மாரி. இப்படி நம்ம கையில் எடுத்தால் இப்படி ஒட்டக்கூடாது. அப்படி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிடுங்க. ஆனாலும் குழு குழுன்னு இருக்கணும். இப்படி குழு குழுன்னு இருக்கணும். கை வச்சு அமுங்குனா இப்படி அமுங்கணும். அப்போ தான் ப்ரெட்டு சாஃப்டாக வரும். நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம். பிணைஞ்சி 1 hour ஊற வைங்க. அப்படியே பொவ்வி வரும். இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சிட்டோம். இதை அப்படியே 1 hour இப்படி ஊற வச்சுருவோம். அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி வைங்க. அப்படின்னா ஒட்டாது. இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்படி ஊற வச்சுக்கிடுங்க. சரி, அப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கக்காண்டி கொஞ்சம் எண்ணெய். இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிட்டோம். பார்த்தீங்களா, இப்படி அமுங்குனா இப்படி அமுங்குது. அப்படியே அமுங்கணும். அப்படியே ஊற வச்சுருவோம். நம்ம நல்லா மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்ப்போம். 1 hour later. இப்போ நம்ம மூடி வச்சது 1 மணி நேரத்துக்கு பிறகு திறந்து பார்ப்பணும். நல்லா பொவ்வி இருக்குது பாருங்க. வரல் வச்சா எப்படி உள்ள போகுதுன்னு ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்து பிணைஞ்சிக்கிடுவோம். அப்படியே எடுத்து இதில் வச்சு நல்லா பெருசாட்டு விரிச்சுக்கிடுங்க. இப்படி அமுக்கி அமுக்கி விட்டுக்கிடுங்க. இப்படி அமுக்கி அமுக்கி விட்ட பிறகு இப்படி மடித்து வச்சுக்கிடுங்க. இல்லை இந்த பக்கமும் லேசாக மடிச்சுக்கிட்டு இப்படி மடிங்க. இப்போ நம்மளுக்கு ப்ரெட்டு ஷேப் வந்துட்டு. மறுபடியும் எப்படி மடிச்சுக்கிடுங்க. இப்படி மடித்து நல்லா அமுக்கி விட்டுக்கிடுங்க. இப்போ அதையும் இப்படி மடித்து வச்சுக்கிடுங்க. சவுண்ட்லாம் வருது. இப்போ நம்மளுக்கு ப்ரெட்டு ஷேப்பு மறுபடியும் வந்துட்டு. இப்படி வச்சு இப்படி பிணைஞ்சி விட்டு விடுங்க. பின்ன மாற
நல்லா பின்ன மாதிரி இப்படி மடித்து விட்டு இப்படி நல்லா முட்டை கணங்க வரும். இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கிடுவோம். பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவி விடுவோம். நல்லா எண்ணெய் ஊற்றி தடவிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த மாவை மறுபடியும் இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணுங்க. இப்படியே எடுத்து தட்டில் வச்சுடுங்க. நீளமண்டக்கு வேறு நல்லா எண்ணெய் ஊற்றினோடனே வழுக்கு வழுக்குன்னு இருக்குது. இப்படியே வச்சு நம்ம ஒரு கவர் வச்சு மூடிடுவோம். கவர் கவர் வச்சு நல்லா பேக் பண்ணிவிடுவோம். பேக் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் இப்படி வைங்க. நல்லா பேக் பண்ணியாச்சு. காற்று போகாமல் நல்லா பேக் பண்ணி விடுவோம் ஒரு 1/2 அன் ஹவர். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிடுவோம். பேன் எடுத்துகிட்டு அடுப்பத்தை வச்சுக்கிடுவோம். அடுப்பத்தை வச்சு அடுப்பில் வச்சுக்கிடுங்க. அடுப்பு பற்ற வச்சு அதில் உப்பு போட்டுக்கிடுங்க. இது வந்து பொடி உப்பு. பொடி உப்பை இப்படி போட்டுக்கிடுங்க. நல்லா விரிச்சு விட்டுக்கிடுங்க. இது கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 5 நிமிஷம் சூடாகட்டும். ஒரு 5 நிமிஷம் சூடாகட்டும். நம்ம பேன் வச்சு மூடி விடுவோம். இப்போ சூடாயிட்டு உப்பு சூடாயிட்டு நம்ம மூடி எடுத்துட்டு இப்படி ஒன்று வச்சுக்கிடுங்க. அந்த ஸ்டாண்டு வச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுங்க கட்டு. இப்போ அந்த கவரை எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு நம்ம பேக் பண்ணி வச்சதை ஒரு லேசாக இப்படி எடுத்து மடிச்சுக்கிடுங்க. கீழே கொஞ்சம் ஒட்டி இருக்கு. இப்படி எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிரெட்டு சேப்பு வந்துட்டு நம்ம இப்போ இப்படியே தட்டை எடுத்து இல்லை வச்சுக்கிடுவோம். அந்த ஸ்டாண்டில் வைப்போம்.
ஸ்டாண்டில் வச்சுட்டோம். வச்சுட்டு மூடி எடுத்து மூடிடுவோம். 40 மினிட்ஸ் இருக்கும். 40 மினிட்ஸ் வைக்கணும். அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்லோ பண்ணி வச்சுக்கிடுங்க அடுப்பு. ரொம்ப ஸ்லோவில் இல்லாமல் மீடியமில் வச்சுருக்கோம். 40 மினிட்ஸ். ஓகே, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண பிறகு எடுப்போம். நல்லா இருக்குது, சூடாக இருக்குது. எப்படி எடுக்க? துணி வச்சு எடுக்கணும். வெயிட் இப்போ இதை எடுத்தாச்சு. கீழே கரைஞ்சிருக்கு சொன்னாங்க. எதை நல்லா வெந்திருக்கு ப்ரெட்டு. கத்தி வச்சு எடுப்போம். மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிடுவோம். நம்ம இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிடுவோம். அப்படின்னா எடுக்கைக்கு ஈஸியாகிட்டு வரும். பார்க்கவே அழகாக இருக்குது, நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். 5 நிமிஷம் கழித்து எடுப்போம். A few moments later. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிட்டு நம்ம இந்த அட்டையில் எடுத்து வச்சுக்கிடுவோம். கேக் மாதிரி ஆயிட்டு. இப்போ நம்ம கட் பண்ணுவோம். வாவ், பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. ஸ்லைஸ் ஆட்டு சூடாட்டு இருக்குது. நல்லா இருக்குது. இதுக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சுட்டு கிடக்குது. எப்படி சின்ன சின்னதாக நல்லா எடுத்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு பெருசாட்டு வந்துட்டு பாருங்கள் எப்படி அழகாட்டு வந்திருக்குன்னு. அன்றைக்கி உப்பு போட்டோன்னே இனிப்பு நல்லா இருந்துச்சு.